வணக்கமுங்க. இன்னைக்கு நான் ஈரல் தொக்கு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா சீரகம், சோம்பு, மிளகு, அப்புறம் கொஞ்சம் தனியா, மிளகாய் எல்லாம் போட்டு அது கூட பட்டை, லவங்கம், ஏலக்காய் தேவையான அளவு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆயில் இல்லாமல் ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டு நம்மளுக்கு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். இப்போ அரைச்சி அதையும் ஒரு பேஸ்ட்டாக நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு அதில் சோம்பும் நான் கல்பாசின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வறுபட்ட உடனே சின்ன சின்னதாக நறுக்கின வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இப்போ வதங்கின ஸ்டேஜில் இப்போ பாதி வதங்கியிருக்கீங்க. இப்போ கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சமாக எடுத்து அதில் போட்டு நீங்கள் வதக்கணும். ஏன் அதை இப்போ போடுறேன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா தூக்கி கொடுக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி போட்ட உடனே இப்போ நம்ம வெட்டி வச்சுக்க மாதிரி தக்காளி நான் 3 தக்காளி எடுத்துக்கோங்க. 3 தக்காளி நல்லா குட்டி குட்டியாக நல்லா நறுக்கி அது கூட சேர்த்து நல்லா கடைஞ்ச மாதிரி வரும். அந்த மாதிரி வந்த பிறகு அதுக்குள்ளே இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சு பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட்டு போட்டு நல்லா கலக்கிட்டு நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவின ஈரல் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம அதுக்குள்ளே போட்டு நல்லா கலக்கணும். இப்போ அது கூட தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்து எல்லாம் நல்லா போட்டு கலக்கணும். தண்ணி விடக்கூடாது, ஏன்னா ஈரல்லையே தண்ணியெல்லாம் இருக்கும். அதனால் தண்ணி விடாமல் அதை போட்டு நல்லா கலக்குங்க. கலக்கி விட்டுட்டு பாதி கொஞ்ச நேரம் வேக விடுங்க. வேக விட்ட பிறகு அதுக்கப்புறம் குக்கர் மூடி எடுத்து போட்டு மூடி ஒரு 7 விசிலாவது விடுங்க. நல்லா வெந்து வரும். சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு நான் புதுசாக இந்த வீடியோ போடுறதுனால நான் எப்படி பேசணும் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியலைங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ 7 விசில் முடிஞ்சிச்சு, விசிலும் அடங்கிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுல எனக்கு ஜூம் பண்ணி எடுக்க தெரியல, அதனால் நான் இப்படி எடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா வெந்து போய் அந்த கிரேவியெல்லாம் நல்லா திக்காக நல்லா கெட்டியாக வந்துருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா பவுட்ரு, அந்த பவுட்ரு தூவி விட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. எல்லாம் அதெல்லாம் செட் ஆகிடும். இப்போ செட் ஆன பிறகு இப்போ கொத்தமல்லி தழையை தூவி விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படி கிளறி விட்டுட்டு சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு இதுங்களும் தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன், செம்ம அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களோட சப்போர்ட் எப்போவுமே